வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம முட்டை சேர்க்காம கிறிஸ்மஸ் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதோட 1 கப் மோர் ஆட் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடா ரியாக்ட் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ 10 நிமிஷம் இதை அப்படியே வைக்கலாம். இது இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட ஒரு 1/2 கப் மெல்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. லைட்டாக உருக்கிட்டு பட்டரை இதோட சேர்த்துட்டு இதையும் நல்லா அடிச்சுக்கோங்க. என்றைக்குமே பேக்கிங் சோடா ஆட் பண்ணுற கேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பால், தயிர், இல்லைனா வினிகர், இல்லைனா லெமன் ஜூஸ் கூட இருக்கும். அது எல்லாமே அசிடிக்கான தன்மை உள்ளது. ஸோ அதோட தான் பேக்கிங் சோடா ரியாக்ட் ஆகும். அதுக்காக தான் அதில் சேர்க்குறாங்க. இப்போ ஒரு 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சினமன் பவுடர், அதாவது பட்டை பவுடர். பட்டையை மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதுவே நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட் கேக் ரெசிபியில் நீங்கள் குக்கர் கேக்ஸ் பற்றி கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதிலையும் நான் நடுவே இதிலேயே சொல்கிறேன். குக்கரில் எதுவுமே போடாமல் பாத்திரம் வச்சா ஒன்றும் செய்யாதான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படி தான் பேக் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் செஞ்சதில்லை. ஸோ மோஸ்ட்லி நான் கேக் டின் இல்லைனா அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். வேறு எதையும் நான் யூஸ் பண்ணது இல்லை. ஸோ நீங்களும் அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இங்கே மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெட் இன்க்ரீடியண்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம குக்கரில் கேக் எவ்வளோ நேரம் வேகுங்கிறத பற்றி அடுத்து பேசலாம். ஸோ குக்கரோட சைஸை பொறுத்து உங்களுக்கு டைம் வேரி ஆகுங்க. உங்கள் குக்கரோட சைஸ் சின்னதாக இருந்தால் உங்களுக்கு அந்த 45-50 நிமிஷங்கிறது கரெக்டாக இருக்கும். அதே இது குக்கரோட சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் குக்கரோட இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இது 1/4 கப் டியூட்டி ஃப்ரூட்டி. இதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முந்திரி, பாதாம், பிஸ்தா, உலர் திராட்சை இதெல்லாம் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் எடுத்துட்டு சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. அண்ட் ஓவனில் வைக்கிறவங்களுக்கு தெரியும், ஓவன்லேருந்து இன்னொரு ஓவனுக்கே உங்களுக்கு டைமிங் வித்தியாசப்படும். ஸோ குக்கரில் வைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க கற்றுக்கணும். இப்போது நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை கேக் டின் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டுடலாம். இதை இப்போ லெவல் பண்ணுறதுக்காக லைட்டாக தட்டிக்கோங்க. ஓவனில் வைக்கிறதா இருந்தால் 180 டிகிரிஸ் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள் ஓவனை. அதே மாதிரி 40லேருந்து 45 நிமிஷம் அதே 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுங்க. அண்ட் குக்கரில் வைக்கிறவங்க ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் பேட்டர் வேகாமல் போகாது. எப்படினாலும் அது வெந்துடும். அதோட டைமிங் தான் வேரி ஆகும். ஸோ எப்பயுமே 40லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ அந்த ஹீட்டில் தான் கேக் வந்து ஈவனாக வேகும். ஸோ அதுக்கப்புறம் வேகலை அப்படின்னா கொஞ்சமாக ஹீட்டை ஜாஸ்தி படுத்துங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் டைம் கொடுக்கலாம், வெந்துடும். இதோ கேக் வெந்துருச்சு. எப்பயுமே மிடில் தாங்க வேகாது. ஸோ நடுவில் குத்தி பாருங்கள், வெந்துருச்சுன்னா கேக் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்டு மறக்காமல் எப்பயுமே இந்த கேக்கை ஆற விட்டுட்டு அப்புறமா திருப்புங்க, ஈஸியாக வெளியே வரும். இதோ இந்த கேக் ரெடி ஆயிடுச்சு.
இந்த லேயர் வந்து பார்ச்மெண்ட் பேப்பருங்க. ஸோ பேக் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் பேக் பண்ணும்போது இந்த பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா A4 ஷீட்லேயே நான் நல்லா ஆயிலை தடவிட்டு அதை கேக் டின்னில் ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கப்புறமா பேட்டரை ஊற்றுவேன். அது எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.